பீகாரில் சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்புமனு தாக்கல் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் இந்திய கூட்டணியில் இன்னும் தொகுதி உடன்பாடே முடிவுக்கு வரவில்லை. தொகுதி பங்கீடு தொடங்கி வேட்பாளர் தேர்வு, முதல்வர் வேட்பாளர் வரை ராஷ்டிரிய ஜனதா தளமும் காங்கிரசும் மல்லுக்கட்டி நிற்கின்றன. முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் 121 தொகுதிகளில் பெரும்பாலானவற்றில் இரு கட்சிகளும் வேட்பாளர்களை நிறுத்தி முட்டி மோதுகின்றன. அதே சமயம் தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடித்து உற்சாகத்துடன் தேர்தலை எதிர்கொள்கிறது. பிரசாந்த் கிஷோரின் ஜன்ஸ்வராஜ் கட்சி வாக்குகளை பிரிக்க காத்திருக்கும் நிலையில் இந்திய கூட்டணிகள் நிலவும் இழுபறி வெற்றிக்கு வேட்டு வைக்கும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். பீகார் சட்டசபையில் 243 உறுப்பினர்கள் உள்ளனர். பதவிக்காலம் நிறைவடைய இருக்கும் நிலையில் அங்கு நவம்பர் 6ஆம் தேதி 121 தொகுதிகளிலும், நவம்பர் 11ஆம் தேதி 122 தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெற இருக்கிறது. நவம்பர் 14ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி ஆட்சி பீகாரில் நடக்கிறது. எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தள கூட்டணி செயல்பட்டு வருகிறது. தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஜன்ஸ்வராஜ் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கி முதன்முறையாக தேர்தலை சந்திக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் தலா 101 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. எஞ்சியிருக்கும் 41 தொகுதிகளில் கூட்டணியில் இடம்பெற்று இருக்கும் கட்சிகள் போட்டியிடுகின்றன. தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடித்துவிட்டு தேர்தலை எதிர்கொள்கிறது என்டிஏ கூட்டணி. முதல்வர் நிதிஷ்குமாரின் தீவிர பிரசாரமும், பிரதமர் மோடியின் ரோடு ஷோ, சூறாவளி சுற்றுப்பயணம் வெற்றிக்கனியை பறித்து தரும் என்ற நம்பிக்கை அந்த கூட்டணிகள் நிலவுகிறது. அதே சமயம் எதிர்க்கட்சியான இந்திய கூட்டணி மகாபந்தன் என்ற கூட்டணி என்ற பெயரில் தேர்தலை சந்திக்கிறது. காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தள கட்சிகள் கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றன. வேறு சில சிறிய கட்சிகளும் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றன. தொகுதி பங்கீடு விவகாரத்தில் இதுவரை முடிவு எட்டப்படவில்லை. 121 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் முடிந்துவிட்ட நிலையில் பெரும்பாலான தொகுதிகளில் காங்கிரஸ், ஆர்ஜேடி உறுப்பினர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு, முதல்வர் வேட்பாளர் என பிரச்சனைகள் வரிசை கட்டி நிற்பதால் லாலு பிரசாத்தும் ராகுலும் முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறார்கள். இது இந்திய கூட்டணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் பீகாரில் மீண்டும் என்டிஏ ஆட்சிதான் என்று அடித்து கூறும் நிலையில் இந்திய கூட்டணியின் குழப்பம் வெற்றியை எளிதாக்கி விடுமோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பீகாரில் பெண் வாக்காளர்கள் அதிகம். அவர்கள் தரும் ஆதரவை பொறுத்தே வெற்றியானது தீர்மானிக்கப்படும். நிதிஷ்குமார் அரசு செயல்படுத்தியுள்ள பெண்களுக்கான நலத்திட்டங்கள் மீண்டும் என்டிஏவை அரியணை ஏற்றும் என்கின்றனர் பாஜக, ஐக்கிய ஜனதா தள தலைவர்கள். பீகார் முதல்வர் 20 ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் நிதிஷ்குமார். இதன் காரணமாக ஆளும் கட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி இருந்தாலும் அதை அறுவடை செய்யும் நிலையில் இந்தியா கூட்டணி இல்லை என்பதே உண்மை. காங்கிரஸ், ஆர்ஜேடி தலைவர்களுக்கு இடையேயான மோதல் நிதிஷ்குமாருக்கு சாதகமாகவே அமைந்திருக்கிறது. போதாக்குறைக்கு ஜன்ஸ்வராஜ் கட்சியை தொடங்கிய தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தனித்து போட்டியிடுகிறார். இவர் 8% அளவுக்கு வாக்குகளை பிரிப்பார் என தெரிகிறது. பெரிய அளவில் வெற்றி கிடைக்காவிட்டாலும் இவர் பிரிக்கும் அதிருப்தி வாக்குகள் இந்திய கூட்டணியை பதம் பார்க்கும். பீகாரில் சாதி வாக்குகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்றன. உயர் சாதியினர் பெரும்பாலும் பாஜக பக்கமும், யாதவர் அல்லாத இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மகா தலித்துகள், ஒடுக்கப்பட்ட சாதி முஸ்லிம்கள் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்தை ஆதரிக்கின்றனர். இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை ஆர்ஜேடியின் யாதவர் வாக்குகள் தான் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சிறுபான்மையினரின் வாக்குகள் காங்கிரசுக்கு இருந்தாலும் நிறுத்தும் வேட்பாளரை பொறுத்து இது மாறுபடும். பீகார் தேர்தலில் மற்றொரு திருப்புமுனை என்னவென்றால் அசாதுதீன் ஓவைசியின் அகில இந்திய மஜ்லிஸ்-இ-இடிஹதுல் முஸ்லிமின் கட்சி கூட்டணி அமைத்து இருப்பதுதான். ஆசத் சமாஜ் கட்சி சுவாமி பிரசாத் மௌரியாவின் அப்னி ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்து காங்கிரசின் வாக்குகளுக்கு வேட்டு வைக்கிறார் ஓவைசி. ஆர்ஜேடி 20 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாவிட்டாலும் இந்த தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் கட்சியின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும். காங்கிரஸை பொறுத்தவரை பீகாரில் தனித்து ஆட்சி என்ற இப்போதைக்கு கனவுதான். நிலைமை இப்படி இருக்கும் போது கூட்டணிக்குள் விட்டுக் கொடுத்த போக ராகுலும் தேஜஸ்வியும் முன்வராவிட்டால் தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணியை படுபாதாளத்தில் தள்ளிவிடும் என்று கூறப்படுகிறது. இந்தியா கூட்டணிகள் நிலவும் அதிருப்தி, பிரசாந்த் கிஷோர், ஓவைசி பிரிக்க போகும் வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணியை உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது.
எனவே நவம்பர் 14ஆம் தேதி பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் முதல்வரா அல்லது வேறு ஒருவரா என்பதை முடிவு செய்ய போவது என்டிஏ தான் என்பது இப்போதைய நிலையாக இருந்து வருகிறது.